டோர்னமெண்டோட ஒரு மோஸ்ட் அவைட்டட் செமிஃபைனல் மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா பிரபாகரன் மெமோரியல் வர்சஸ் சூப்பர் கிங்ஸ். கண்டிப்பாக இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரெண்டு சைடுமே நல்லாவே செட் பண்ணியிருக்காங்க, நல்ல செட்டிங் டீம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டீம் ஃபைனல் போகிறாங்கன்ட்டு. சூப்பர் கிங்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டீமாக டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில். மேட்ச் பார்த்தீங்கன்னா 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பவுலர் யூஸ் பண்ணணும், ஒரு பவுலர் 2 ஓவர் போடலாம். தமிழ் நான் ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித், பவுலிங்கில் யாஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட்டு பாலி ஃபுல் டாஸ் இன்சைட் வச்சு போட்டு பேக்கில் தான் வந்திருக்கு. ஓடி தான் எடுக்கணும். ஒரு சிங்கிள், ஸ்டார்ட்ஸ் சிங்கிள். சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, பெங்களூர், இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸ். 4 செகண்ட் ஒன் விக்ரா போட்டு ஸ்டம்புக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஷாட் இந்த ஓவரில். தேர்ட் ஒன் ஷாட். ஓய்யோ நல்லா ஷாட்டு, கிளியர் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் 6 செமிஃபைனல் மேட்ச்ல ரஞ்சித்தோட பேட்லேருந்து ஒரு பெரிய 6. ஃபோர்த் ஒன் நல்ல புல் ஷாட். இந்த முறை டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். ஹைட்டு போயிருக்கு, ஆனால் பேக்லையா கிளியர் பண்ணியிருக்காருங்க. பேக் டு பேக் 6 ரஞ்சித்தோட பேட்லேருந்து. தேவையான 2 6. போன மேட்சோட அதே ஃபார்மாக இந்த மேட்ச் கண்டினியூ பண்ணுறாரு. டாப் ஏஜ் இந்த முறை பேக்கில் போயிடுச்சு. கிராண்டட் ஒன் ஷார்ட் அகைன். இந்த முறை நேருக்கு நேர் பேட்லாம் பட்டோடனே தெரிஞ்சது, ஆனால் டிஸ்டன்ஸ் போகல. 2 6 விக்கெட் லூஸ் பண்ணுறாரு ரஞ்சித். ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க சூப்பர் கிங்ஸ். ஸ்கோர் 14 வந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணாலே நல்ல ஸ்கோர், நல்ல ஸ்டார்ட் செமிஃபைனல் மேட்ச்சில். நியூ பாலர் பவுலிங்கில் மஞ்சு வந்திருக்காரு. நாட்ஸ்டிக் நியூ பேட்ஸ்மேன் ஜெகா. ஃபர்ஸ்ட் பால் கண்ட்ரோலே இல்லை, வைடாக தான் போட்டிருக்காரு. செகண்ட் ஒன் ஷார்ட். ஃபர்ஸ்ட் பாலை ஸ்லாட்டில் போட்டார், தெளிவாக பனிஷ் பண்ணிட்டாரு. தமிழோட பேட்டில் ஃபர்ஸ்ட் 6 இருந்த முறை. செகண்ட் ஒன் ஸ்டிக்கா மாத்திருக்காரு, நல்ல கம்பேக். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல டாட் பால். தேர்ட் ஒன் நல்லா இருக்காருங்க, பர்ஃபெக்டான இருக்காரு. கிரீஸ்லேயே போட்டிருக்காரு. ஒரு சிங்கிள். ஸோ ஜெகா ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். இப்போ தான் ஸ்ட்ரைக்கே வராரு. அவுட் சைட் வச்சு போட்டு பேக்கில் போயிருக்கு. கிராண்டட் ஒன் எக்ஸ்ட்ரா ஷார்ட். டீப்பில் ஃபீல்டர் இருக்காரு, எடுத்தா முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். பாலுக்கு வந்தார், வெட்டிருக்காருங்க. நல்ல ஃபீல்டர் தான் கோவிந்த். இங்கே ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில். ஒரு டாஸ், ஒரு லீடிங் வச்சு போட்டு போயிருக்கு. ஒரு சிங்கிள், கடைசி பால் சிங்கிள். ஒரு ஸ்கோர் 25. ஒரு விக்கெட் மட்டும் லூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நியூ பாலர் சக்தி வந்திருக்காரு பவுலிங்கில். 5 ஒரு மேட்ச் இது. கண்டிப்பாக ஒரு 70+ ஸ்கோர் பண்ணால் ஒரு கம்ஃபர்டபுளான சேஸை பார்க்கலாம். ஓய்யோ கீப்பர் எடுக்கல. ஸோ சிங்கிளிங்க. செகண்ட் ஒன் பாடி அட்டாக். ஷார்ட்டாக போடுற பாடி லைனில். கிராண்டட் ஒன். தேர்ட் ஒன் ஷார்ட் க்ளோஸ் பால். மீடிகேட்டில் பெரிய டீப்பில் ஃபீல்டு இருக்காருங்க யாஷ். ஃபர்ஸ்ட் டைமில் எடுக்கலங்க, சின்ன மிஸ்ஃபீல்டு. அதன் காரணமாக இங்கே 2 ரன்ஸ். ஃபோர்த் ஒன் போயிடா போட்டிருக்காரு. இந்த முறையும் வைடு. ஃபோர்த் ஒன் பேக் டு பேக் 2 வைடுக்கு அப்புறம் ஃபுல் டாஸ். ஸ்கொயர்லாம் போயிருக்கு, ஃப்ளாட்டாக போயிருக்கு. மறைச்சிருச்சு. இந்த மிஸ்டேக் பண்ணல. ஒரு சிங்கிள் ஃபுல்லாக. ஸோ வின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லெக்கில் தான் இருக்குது. லாஸ்ட் ஒன் ஃபேவரான எண்டு. காம்படிஷன் ஜஸ்ட் நோ பால். செகண்ட் பூல்ஸ் நோ பால் நினைக்கிறேன். ஸோ போன பால் செகண்ட் பூல்ஸ் காரணமாக நோ பால் கொடுத்துட்டாங்க. ஃப்ரீட் பால் நல்லா தான் போயிருக்கு. மிஸ்ஃபீல்டாக ஃபர்ஸ்ட் டைமில் எடுக்கல. இங்கே ஈஸி 2 ரன்ஸ். லாஸ்ட் 2 ஷார்ட். நல்லா ஷார்ட். 1 more 6 தமிழோட பேட்லேருந்து. 2வது 6 வந்துருக்கு அவரோட பேட்லேருந்து. 3வது 6 நினைக்கிறேன். மூணு இருக்கு. ஸ்கோர் 41. நல்ல ஸ்கோருங்க. இனிமேல் 2 ஓவர் இருக்குது. அடுத்த 2 ஓவர் முக்கியமான ஓவராக இருக்கும் பவுலிங் டீமுக்கும் பேட்டிங் டீமுக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பவுலிங் எல்லாம் மஞ்சு வந்திருக்காரு. செகண்ட் ஓவரை தொடர்ந்து கிராஸ் ஏரியா மீட் இல்லை, மிடிக்கரில் போயிருக்கு. மரத்தை போட்டு வந்துச்சுங்க. ஸ்கொயர் லெக்கில் வந்துச்சு மரத்தைப்பட்டு. இங்கே 2 ரன்ஸ் எடுத்துட்டாங்க. இன் புஷ் பண்ணிட்டாங்க. நல்ல ரன்னிங். 3 ரன் இந்த பால். செகண்ட் ஒன் வைடாக போட்டுருக்காரு. தேர்ட் ஒன்
ஷாட் எதுவுமே ஸ்டார்ட்ல இருந்த பந்து தெளிவா போனிஷ் பண்ணிட்டார். ஸ்கொயர் லெக்ல இந்த மாதிரி லாங்கா போயிருக்கு. தமிழோட பேட்ல இருந்து 4வது சிக்ஸாருங்க. போன மேட்சோட அதே ஃபார்மா இந்த மேட்சும் கண்டினியூ பண்றாரு. நல்ல பேட்டிங். ஷாட் அகைன் இந்த மாதிரி விண்டு ஃபேவரா தான் இருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கிளியர் பண்ணிட்டாரு. இந்த ஓவர்ல 3 சிக்ஸாருங்க. 5 சிக்ஸ் வந்திருக்கு மொத்தம் அவரோட பேட்ல இருந்து. இந்த ஒரு எக்ஸ்பென்சர் மாத்திட்டு இருக்காரு தமிழ். எதுவுமே ஷாட்டா தான் போட்டாரு. பேட்டர் சரியான மீட் இல்ல. ஒரு சிங்கிளோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பேட்டர் லைட்டா நிக்கிறது. கிராண்டட் ஒன் பேக்ல. லாஸ்ட் ஒன் ஷாட். ஒரு கேட்ச் அண்ட் பவுலுக்கான வாய்ப்பு ஃபுல் ஃபேஸ்ல போச்சு. அவ்வளவு ஈஸி இல்ல. இங்க கடைசி பால் சிங்கிள். அவருக்கு ஸ்கோர் 61 வந்திருக்கு. லாஸ்ட் ஃபைனல் ஓவர். போன ஓவர் எக்ஸ்பென்சிவா மாத்திருக்காங்க. தமிழ் நல்ல பேட்டிங். ஸோ கடைசி முக்கியமான 6 பந்து நியூ பாலர் தான் வருவாங்க பவுலிங் எண்ணில். சரவணன் வந்திருக்காரு பவுலிங் எண்ணில். கடைசி ஓவர் ஃபர்ஸ்ட் பால். டாப் பேஜ் பேக்கில் தான் வந்திருக்கு. கிராண்டட் ஒன். செகண்ட் ஒன் ஷாட். இந்த முறை ஜகா அவரோட பங்குக்கு ஃபர்ஸ்ட் சிக்ஸா பதிவு பண்ணியிருக்காருங்க. தேவையான சிக்ஸார். தேர்ட் ஒன். இந்த முறையா ஸ்டார்ட்ல இருந்த பந்து ஓய்யோ சாமா ஷாட்டுங்க. ஜகாடோ பேட் இந்த பேக் டு பேக் 2 சிக்ஸார். தேவையான 2 சிக்ஸார் கடைசி ஓவர்ல. ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு அப்புறம் நல்ல பார்ட்னர்ஷிப் ஜகா தமிழ். ஷார்ட் இந்த மாதிரி ஃபிளாட்டா போயிருக்கு. மிட் விக்கெட்ல மிஸ் பண்ண 2 புஷ் பண்ணிடுவாங்க. மரத்தப்பட்டு பவுண்டரி போயிடுச்சுங்க. லக்கி பவுண்டரி தான் சொல்லணும். 2 சிக்ஸ் வர பவுண்டரின்னு எக்ஸ்பென்சரா மாறி இருக்கு இந்த ஓவர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஷார்ட்டை டாப் ஏஜ் மாதிரி போட்டிருக்கு. இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் போகல. அப்பிடிஷன் நோ பால் சிக்னல். போய் நோ பால் நினைக்கிறேன். வைந்த பால் ஃப்ரீட் யூஸ் பண்ணுவாங்க பார்க்க தமிழ். சரி நான் மீட் இல்லை. நல்லா ஸ்டாப் டீப்ல சக்தி நல்லா த்ரோங்க. இருந்தாலும் நல்ல ரன்னிங் 2 ரன்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பந்து. டாப் ஏஜ் சான்ஸ் ஃபார் கேட்ச். கீப்பர் முரளி தெளிவா விட்டுட்டார் கேட்சா. கடைசி பால் ஒரு சிங்கிள். ஸோ மொத்தமாக 83 இருக்காங்க 5 ஓவருக்கு. இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு ஹையஸ்ட் ஸ்கோருங்க. செமிஃபைனல் மேட்ச்சில் ஒரு நல்ல ஸ்கோரு. பிரபாகர் மெமோரியல் 84 ஆடணும். சேசிங் கண்டிப்பாக தரமாக இருக்கும். அவங்களுமே பேட்டிங் லைனாக வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல பேட்டிங் தமிழ் ஜகா நல்ல பார்ட்னர்ஷிப். டார்கெட் பார்த்தீங்கன்னா 84 ஆடணும். பிரபாகர் மெமோரியல் அவங்களுமே பேட்டிங் லைனாக வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேசிங் கண்டிப்பாக தரமாக இருக்கும். பிரபாகர் மெமோரியல்ஸ்க்காக ஸ்ட்ரைக்கில் முரளி இருப்பாரு. நான் ஸ்ட்ரைக்கில் தேவா. பவுலிங் ஹேண்டில் பிடிவி வந்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் ஷாட். பாம் வெல்க ஃபர்ஸ்ட் பால பனிஷ் பண்ணியிருக்காருங்க. டிஸ்டன்ஸும் போயிருக்கு. சிக்ஸார் முரளியோட பேட்ல இருந்து. செகண்ட் ஃபுல் டாஸ் ஃபிளாட்டா போயிருக்கு. இந்த மாதிரி லாங் ஆன்ல நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் தேவா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால். ஓய்யோ காம்படிஷன் வைட் டெலிவரி. தேர்ட் ஒன் ரீ சாமா பேசுங்க. குயிக்கரா போட்டுருக்காரு. பேட்டிங் கீழே டாட் பால் நல்லா கம்பேக். ஃபோர்த் ஒன் க்ளீன் பால். நேரா ஸ்டம்பில் எதிர போட்டாரு. இன்சைட் போட்டு ஸ்டம்பில் போட்டிருக்கு. அன்னைக்கு தான் சொல்லணும். முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்றாங்க பிரபாகர் மெமோரியல். பேட்ஸ்மேன் சரவணன் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல. லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஷாட் ஃபைன் லெக்ல தான் போயிருக்கு. பேக்ல போயிருக்கு. கிராண்டட் ஒன். லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் 6 அப்புறம் நல்ல கம்பேக். வெட்டிட்டு இருந்து சான்ஸ் ஃபார் கேட்ச். ஷாட்டை தான் போட்டாரு. சரி நம்ம வீட்டில் பேட்டில் கேரி ஆகல. கடைசி பால் சிங்கிள். ஒரு 10 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க பிரபாகர் மெமோரியல். ஒரு நல்ல ஸ்டார்ட் சூப்பர் கிங்ஸ் கிட்ட இருந்து. நியூ பாலர் பவுலிங் எல்லாம் உதய வந்திருக்காரு. ஸோ இன்னும் 74 ரன் ஸ்கோர் பண்ணணும்.
பெரிய டார்கெட் கண்டினியூஸாக பெரிய ஷாட் டாப் ஏஜ் பேக் குட் பேக்கில் போனார் எதிர்பார்த்த பந்து வரல பாலுக்கு வந்தார் கேட்சாக விட்டுருக்காருங்க இதுதான் முக்கியமான விக்கெட்டாக இருந்திருக்கும் இங்கே ஒரு சிங்கிள் எக்ஸ்ட்ரா ஒரு அவுட் சிலேஜ் பண்ண முடியல ஓடி தான் எடுக்கணும் வெளியே இங்கே சிங்கிள் லாஸ்ட் தருவான் ஸ்பீக்கராக போட்டுக்காரு அகைன் கீப்பர் ஸ்டாப் பண்ணல இந்த மாதிரி கிராண்டட் ஒன் பேட்ஸ்மேன் ஃபேவராக தான் இருக்கு போயிட்டு நாளையா இருக்காரு கன்சியூட் 3 டாட்ஸாக போட்டிருக்காரு நல்லா போலிங் உதயிட்ட இருந்து இந்த ஊரில் பெரிய சிறப்பாக போட்டிருக்காரு உதய் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஷாட் ட்ரை வீட்டு கீரில் போயிருக்கு எந்த மிஸ்டேக்கு பண்ணலனா சிங்கிள் ஸ்டாப் பண்ணிட்டு வாங்க லாஸ்ட் ரன் தோட்டல் ரொம்ப கீழங்க பவுன்ஸே ஆகல கீப்பர் ரெடியில் கடைசி பால் கிராண்டட் ஒன் ஸ்கோர் 14 ரன் வந்திருக்கு ஒரு விக்கெட் போட்டு லூஸ் பண்ணிட்டாங்க போன ஒரு நல்ல கம்பேக் உதவிக்கிட்ட இருந்து எந்த பவுன்ஸும் கொடுக்காம டீசெண்டாக 4 ரன் போட்டுக்காரு நல்ல ஓவர் இருக்க 18 பாலுக்கு 70 ரன் ஸ்கோர் பண்ணணும் ஸோ கண்டினியூஸாக பெரிய ஷாட் தேவை சரவணன் வந்திருக்காரு பவுலிங் ஹேண்டில் ஸோ இந்த ஓவரில் மேட்ச் வராக இருக்கும் ஃபர்ஸ்ட் பால் நாலு யாருக்காருங்க கிரீஸ்லேயே போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பால் அட் பால் செகண்ட் ஒன் ஷார்ட் லாட்டாக தான் போயிருக்கு லாங் ஆஃபில் மறத்தப்பட்டு வந்துருச்சு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஃப்ளிக்டாகவே ஓடி தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் கிராண்டட் ஒன் நெக்ஸ்ட் நாளையா இருக்கார் வித்தி கொடுக்காத பந்து டாட் பால் டாப் பேஜ் பேர் பட்டிருக்கு சான்ஸ் ஃபார் கேட்ச் பார்க்கலாம் டீப்ல தான் ஃபீல் இருக்காங்க சரி ஆகல இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ஸ்பாட் அட்டாக் லெக்ல போட்டு வந்திருக்கு டாட் பால் டாட் 3 ஸ்கோர் 17 ரன் தான் வந்திருக்கு நல்ல ஷாட்டு வந்த பக்கமே கைட் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் 6 முரளியோட பேட்ல இருந்து நல்ல ஷாட்டு செகண்ட் ஒன் இந்த முறை நல்ல கம்பேக் அது லைன்ல தான் போட்டாரு டாட் பால் செகண்ட் நாலா புல் ஷாட் ஃபிளாட்டாவே போயிருக்கு விண்ட் ஃபேவரா தான் இருக்கு பேட்ஸ்மேனுக்கு எஸ் கிளியர் பண்ணிட்டாரு ரெண்டாவது 6 முரளியோட பேட்ல இருந்து இந்த ஓவரில் தேவையான 6 ஸோ இனிமேல் 50+ ஸ்கோர் பண்ணணும் ஐந்து முறை நல்ல கம்பேக் எதுவுமே கொடுக்கல பெரியும் டாட் தான் கொடுத்துருக்காரு நல்ல கட் ஷாட் இந்த டைரக்ஷன்ல ரெண்டாவது 6 முரளியோட பேட்ல இருந்து மூணாவது 6 வந்துருக்கு அவரோட பேட்ல இருந்து மொத்தம் கடைசி பால கம்பேக் கொடுத்துருக்காரு டாட் 6 இந்த வர முடிச்சிருக்காரு உதய் 6 பாலுக்கு 40 ரன் ஸ்கோர் பண்ணணும் நீங்க ஒரு பவுலிங் ஷாட் வெரி ஷாட் லாங் ஆஃப்ல மரத்தை மட்டும் தான் வந்திருக்கு டிஸ்டன்ஸ்லாம் போல இங்க சிங்கிள் செகண்ட் ஒன் ஒரு டாஸ் அவுட் சைட் போட்டு பேக்ல வந்திருக்கு கிராண்டட் ஒன் ஃபோர்த் ஒன் ஷாட் நேருக்கு நேர் கிளியர் பண்ணிட்டாரு 4 6 முரளியோட பேட்லேருந்து ஸோ எதுவுமே போகலங்க டீப்பில் இங்கே சிங்கிள் ஃபஸ்ட்டு இந்த மேட்சா 5ஆம் முறை ஸ்டார்ட்ல இருந்தப்போ அந்த தெளிவாக பனிஷ் பண்ணிட்டாருங்க ஃபர்ஸ்ட் 6 சரவணோட பேட்லேருந்து ஸோ இந்த மேட்சா இந்த செமிஃபைனல்ஸா சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணுறாங்க